மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 33 புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் அப்படின்ற லெசனுடைய மீதி பாதியோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், சூர்தாஸின் கவிதை தொகுப்பு. சூர்தாஸின் கவிதை தொகுப்பு. ஆப்ஷன் ஏ சூர்பானர், பி சூர்கிசார், சி சூர்சாகர், சூர் விதோபா. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சூர்சாகர். சரிங்களா? சூர்தாஸ் எழுதுனது சூர்சாகர். அடுத்தது, மீராபாய் டேஸ் என்பவரின் சீடர். மீராபாய் டேஸ் என்பவரின் சீடர். ஆப்ஷன் ஏ ஆதிசங்கரர், பி சைத்தன்ய தேவர், சி ரவிதாஸ், டி துக்காராம். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ரவிதாஸ் அப்படின்றது தான் சரியான பதில். மீராபாய் அப்படின்றவங்க கிருஷ்ணரினுடைய தீவிர பக்தர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், ராம தரிசனமானஸ் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ராம சரிதமானஸ் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆப்ஷன் ஏ தெலுங்கு, பி ஹிந்தி, சி தமிழ், டி சமஸ்கிருதம். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஹிந்தி அப்படின்றது தான் சரியான பதில். ராமசரிதமானஸ் அப்படின்ற நூல் வந்துட்டு ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டது. எழுதியது யாருன்னா துளசிதாசர். எழுதியவர் துளசிதாசர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, விதோபா விஷ்ணு அவதாரம் குறித்து பாடல்கள் எழுதியவர். விதோபா விஷ்ணு அவதாரம் குறித்து பாடல்கள் எழுதியவர். ஆப்ஷன் ஏ துளசிதாசர், பி துக்காராம், சி ராமநந்தர், டி சைத்தன்ய தேவர். இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி துக்காராம். ஆப்ஷன் பி துக்காராம் அப்படின்றதா சரியான பதில். அதாவது விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமான விதோபா அவதாரம் குறித்து பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா துக்காராம். அந்த ஆன்மீக பாடல்களுக்கு பேர் அபங்கா இல்லைன்னா கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அபங்கா இல்லைன்னா கீர்த்தனைகள்னு சொல்லுவாங்க. இதில் துளசிதாசர் எழுதியது தான் வந்து பார்த்திங்கன்னா ராமசரிதமானஸ் ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டது. ராமநந்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்தி இயக்கங்கள் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கம், அதாவது மக்களை வந்துட்டு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கான ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். சைத்தன்ய தேவர் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் நடனங்கள் ஆடுவதில் வல்லவராக இருப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், அமர் குஷ்ரு எந்த சூபி அமைப்பை பின்பற்றினார்? அமர் குஷ்ரு எந்த சூபி அமைப்பை பின்பற்றினார்? ஆப்ஷன் ஏ சிஸ்டி, ஆப்ஷன் பி சுரவாட்டி, சி பிர்தௌசி, டி எதுவும் இல்லை. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிஸ்டி அப்படின்றது தான் சரியான பதில். அதாவது சூபீஷியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 அமைப்புகள் இருக்கும். சிஸ்டி, சுவராட்டி, பிர்தௌசி. இல்லை சிஸ்டி அப்படின்றதுல வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அமர் குஷ்ரு வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இந்த பிர்தௌசி அப்படின்றது இந்த சுரவாட்டியோடைய ஒரு கிளைப்பிரிவு தான் வந்துட்டு பிர்தௌசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், குருநானக் பிறந்த ஊர் எது? குருநானக் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ லாகூர், பி டெல்லி, சி கர்த்தார்பூர், டி வாரணாசி. குருநானக் பிறந்த ஊர் ஆப்ஷன் ஏ லாகூர் அப்படின்றது தான் சரியான பதில். குருநானக் அதாவது சீக்கிய மதம் இருக்குங்க இல்லையா, அவங்களுடைய ஹெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குருநானக். அவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா லாகூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்திருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், சீக்கியர்களின் புனித நூல் எது? சீக்கியர்களின் புனித நூல் எது? ஆப்ஷன் ஏ குரு கிர்பான், பி குரு கிரந்தவல்லி, சி பைஜக், டி குரு கிரசன் சாஹிப். குரு கிரசன் சாஹிப். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி குரு கிரசன் சாஹிப் அப்படின்றத சரியான பதில். சீக்கியர்களினுடைய புனித நூல் குரு கிரசன் சாஹிப். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக. இந்த சைடு கேஷ், கன்கா, கடா, கச்சேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 தனித்தன்மை கொண்டது சீக்கியர்களினுடைய கால்சா அமைப்பினுடைய 5 தனித்தன்மை கொண்டது கொடுத்துருக்காங்க. அதுக்கான பொருள் வந்துட்டு இங்கே இந்த சைடு கொடுத்துருக்காங்க. கேஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா வெட்டப்படாத முடிக்கு பேர் தான் கேஷ். சரிங்களா? கேஷ்னா வெட்டப்படாத முடி. கன்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிகைக்கோல்.
கடா அப்படின்றது இரும்பு காப்பு, கச்சேரா அப்படின்றது உள்ளாடை. இந்த 4 மட்டும் இல்லாமல் 5வதாக வந்து பார்த்திங்கன்னா கிர்பான் ஒன்று இருக்கும், அது வந்துட்டு குருவால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 தான் வந்துட்டு கால்சா அமைப்பின் உறுப்பினர்களுக்கான தனித்தன்மை கொண்ட 5 முக்கியமான பொருட்கள். இந்த கேஷ், கன்கா, கடா, கச்சேரா, கிர்பான் இந்த 5 வச்சுருக்கவங்கள தான் வந்துட்டு பார்த்தோன்னா கால்சா அமைப்பின் உறுப்பினராக செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி எது சரியான பதில் அப்படின்னா 2, 3, 4, 1 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், குருநானக்கு பின் அடுத்த குரு யார்? குருநானக்கு பின் அடுத்த குரு யார்? ஆப்ஷன் ஏ அர்ஜுன் சிங், பி கோவிந்த் சிங், சி லேனா, டி கிரந்த் சாஹிப். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி லேனா. குருநானக்கிற்கு பின் அடுத்த குருவாக யார் இருந்தார்னா லேனா அப்படின்றவங்க இருந்தாங்க. அடுத்த கொஷின், கபீர் பாடல்களின் மொழிகள். கபீர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் ஒரு முக்கியமான துறவி, பக்தி இயக்கத்தினுடைய தலைவர். அவர் பாடின பாடல்களினுடைய மொழிகள் வந்துட்டு எந்தெந்த மொழிகளில் இருந்தது? ஆப்ஷன் ஏ போஜ்பூரி ப்ளஸ் சமஸ்கிருதம், பி போஜ்பூரி ப்ளஸ் ஹிந்தி, சி போஜ்பூரி ப்ளஸ் உருது, டி போஜ்பூரி ப்ளஸ் தெலுங்கு. இதுக்கான சரியான பதில் போஜ்பூரி ப்ளஸ் உருது அப்படின்றத சரியான பதில். கபீரோடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரந்தவழி, பைஜக் அப்படின்றதெல்லாம் கவிதை தொகுப்பு. இது எந்த மொழிகளில் இருக்கும் அப்படின்னா போஜ்பூரி மற்றும் உருது மொழிகளில் இருக்கும். ஓகே. குருத்வாராக்கள் என்பது டேஸ். குருத்வாராக்கள் அப்படின்றது என்ன? ஆப்ஷன் ஏ உணவு விடுதிகள், பி ஓய்வு விடுதிகள், சி கல்வி விடுதிகள், டி கலை விடுதிகள். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஓய்வு விடுதிகள். குருத்வாக்கள் அப்படின்றது ஓய்வு விடுதிகள் இல்லைனா தர்மசாலைகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், கிர்பான் என்பது எதை குறிக்கும்? கிர்பான் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ வெட்டப்படாத முடி, பி சிகைக்கோள், சி குருவால், டி இரும்பு காப்பு. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி குருவால் அப்படின்றது தான் சரியான பதில். கிர்பான் அப்படின்னா குருவால். இதே வெட்டப்படாத முடிக்கு வந்துட்டு கேஷுன்னு சொல்லுவாங்க, சிகைக்கோளுக்கு கண்கான்னு சொல்லுவாங்க, இரும்பு காப்புக்கு கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீர் டேஸ் எனப்படும். குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீருக்கு டேஸ் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பாகல், பி பானம், சி கால்சா, டி கீர்த்தன். இதுக்கான சரியான பதில் பாகல். ஓகேங்களா. அந்த குருவாலால் கிளறப்பட்ட இனிப்பான நீருக்கு பேர் பாகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாகல் நீரை குடித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சா அமைப்பினுடைய உறுப்பினர்களாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த கால்சா அமைப்பினுடைய உறுப்பினர்கள் கொண்டுள்ள 5 தனித்தன்மை தான் வந்துட்டு கேஷ், கன்கா, கிர்பான், கடா, கச்சேரா. சரிங்களா. அடுத்த கொஷின், சூப் என்பதன் பொருள் என்ன? சூப் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ ஆடை, பி தியானம், சி கம்பளி, டி துணி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கம்பளி. அதாவது சூபிசியம் அப்படின்னு இருப்போம் இல்லையா, அதில் சூபி அப்படின்றது சூப் அப்படின்றதுலேருந்து தோன்றியது. அந்த சூப் அப்படின்றதனுடைய பொருள் கம்பளி. இதே சூபின்னு நம்ம முன்னாடி படித்தோம் இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்லேயே, அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா தியானம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், சரியாக பொருந்தியதை காண்க. சரியாக பொருந்தியதை காண்க. சிஸ்டி மொய்னுதீன், சுவார்டி அப்துல் வஹீத் அபு நஜீத், சி பிர்தௌசி அப்படின்றது பீகார், டி வந்துட்டு எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான பதில் எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. இங்கே வந்துட்டு அனைத்தும் அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்கணும். சரிங்களா. அனைத்தும் சரி. ஓகேங்களா. அனைத்தும் சரி. சிஸ்டி அப்படின்ற அமைப்பை தோற்றுவித்தது மொய்னுதீன் சிஸ்டி தான். சரிங்களா. சுவார்டி அப்படின்ற அமைப்பை தோற்றுவித்தது அப்துல் வஹீத் அபு நஜீத் அப்படின்றவர் தான். பிர்தௌசி அப்படின்றது சுவார்டியோடைய ஒரு கிளை பிரிவு. பீகார் பகுதியில் மட்டும்தான் இந்த பிர்தௌசியை சார்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே சரி. அதனால் ஆப்ஷன் டியாக இருக்க அனைத்தும் அப்படின்ற ஆன்சர் சரியான பதில். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.